ஏங்க இப்படி பண்றீங்க? பாவம் இல்லையா? நான் எப்படி எங்க அம்மா கிட்ட கேட்பேன்? எங்க அம்மாவே எங்க அண்ணிக்கு எடுத்துட்டு வந்துச்சேன்னா எங்க அண்ணன் எங்க அண்ணிக்கு எடுத்துட்டு வந்துச்சேன்னா எங்க அம்மா கிட்ட கொடுத்துச்சு. அது வச்சிருக்குது. இப்ப போய் நீ வாங்கிட்டு வா, போய் வாங்கிட்டு வான்னு என்னை இப்படி துரத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் எப்படிங்க போய் கேட்பேன்? உங்களுக்கே அது நியாயமா தெரியலையா? நீங்களும் வீட்டுக்கு வந்து இப்படி 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 இருக்கு அப்படி இருக்கு கொடுங்க, அடகு வச்சுட்டு தாரேன் வைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். அதுக்கும் வர முடியாது, நாங்கள் தான் நிற்பேங்கிறீங்க. அங்கே வரவும் மாட்றியா? என்ன மட்டும் போ போ போன்னு விரட்டிக்கிட்டே இருக்கிய. போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா? சொன்னா சொன்னதை மட்டும் செய். போய் வாங்கிட்டு வா அப்படின்னா போய் வாங்கிட்டு வர்ற வேலையை மட்டும் பாரு. சும்மா இடையில அது இதுன்னு குறுக்கால ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? கிளம்பு போ. ஏங்க எப்படிங்க நான் கேட்டா தருவாங்களா? சொல்லுங்க, நான் என்ன சொல்லி வாங்குறது? வீட்டில இருந்து இங்க வார வரைக்கும் உன்கிட்ட படிச்சு படிச்சு படிச்சுட்டு வாரேன், என்ன சொல்லி வாங்குறதா? இங்க வாரு, எங்களுக்கு சோத்துக்கு கூட வழி இல்லை, ஒன்றுத்துக்கும் வழி இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் இந்த செயினை தரலைன்னா அதை அடகு வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணலான் இருக்கிறோம். அரிசி வாங்க கூட வழி இல்லை. இங்கே பாருங்க, இந்த செயினை கொடுங்கம்மா, அண்ணே கொடுக்க சொல்லுனே, நான் இதை வச்சுட்டு எப்படியாவது நான் மீட்டு தந்துடுறேன் பேரான் பின்னாடி, இதை கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் செத்து தான் போயிடுவோம் தற்கொலை பண்ணி. அப்படி இப்படி என்னத்தையாவது சொல்லுடி. அவங்க மனசை மயக்கிற மாதிரி உனக்கு பேச தெரியாதா? ஏதாவது ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா தானேடி சரி வரும். ஆ, என்னமோ ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன உனக்கு எதுவுமே பேச தெரியாதா? ஆ, சொல்லு, எதுவுமே பேச தெரியாதா? போடி, இப்போதான் பேச தெரியாத மாதிரி முழிக்கிறா கிடந்து. ஆளை பாரு ஆளை. ஒழுங்கா இங்கே நிற்பேன், 10 நிமிஷத்தில் வார. என்னை அங்கே வாமான்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காத. என்னாலலாம் அங்கே வர முடியாது. அங்கே வந்தெல்லாம் என்னால் பேச முடியாது. உன் அண்ணங்காரன் 1008 கேள்வி கேட்பான், அதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. 10 நிமிஷம் இங்கே நிற்பேன். 10 நிமிஷத்தில் நான் இங்கே நிற்கிறதுக்குள்ளே நீ வார வாங்கிக்கிட்டு. அப்படி வாங்காமல் இங்கே வரக்கூடாது சொல்லிட்டு என் வீட்டுக்கும் நீ வரக்கூடாது. உங்கள் அப்பா வீட்டிலே இருந்துக்க. புரிஞ்சுதா சொன்னது? புரிஞ்சில்ல? நான் சொன்னது தெளிவாக தான் உனக்கு சொன்னேன், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னதை சொன்னபடி செய்ய, கிளம்பு. ஏங்க இப்படி பண்றீங்க? நான் எப்படி போய் வாங்க போறேன்னு ஆனால் எனக்கு தெரியல. பார்க்குறேன், போகிறேன், வேற வழி. இப்படி போட்டு மிரட்டி இழுத்துட்டு வாரிய. ஏங்க அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போறிய? அதை வச்சு குடிச்சு தான் அழிக்க போறிய. அதுக்கு ஏங்க இனி நான் தினமும் கூலி வேலைக்கு போயாவது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசு வாங்கியான்னு தாரேன். தயவு செஞ்சு எங்கள் அப்பா வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, நகை நட்டை வாங்கிட்டு வான்லாம் கேட்காதீங்க. அதை வாங்கிட்டு வந்து அடகு வைக்கிறது பெருசு கிடையாது. எப்படி நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க? அதை சொல்லுங்க. அப்புறம் எதுக்குடி இருக்கு உங்கள் அப்பா வீடுன்னு சொல்லு. அந்த செயினை உங்கள் அம்மா தானே வச்சுருக்கு. உங்கள் அம்மா மினுக்கிட்டு போய் எங்கே போக போகுது இந்த வயசில்? உனக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாக? எப்படியா இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஒன்று போடுவாவில்ல நவன்னு. இருக்கட்டும், புள்ள குட்டி தான் ஒன்றும் இல்லை, நிம்மதியாவது வாழ்ந்து செத்துட்டு போவான். என்ன அதெல்லாம் நீ வாங்கிட்டு வர்ற, நான் இங்கே நிற்பேன். உங்களுக்கு எது நியாயமாக இருந்தால் சரின்னு பட்டா சரிங்க, நான் போய் கேட்பேன். தரலைன்னா நான் பாட்டுக்கு வந்துடுவேன். அவங்கக்கிட்ட போராடி பிடிவாதம் பண்ணி அழுது புலம்பி பொய் சொல்லிலாம் எனக்கு வாங்க தெரியாது. ஏதோ நான் கேட்குறேன் கஷ்டகாலம்னு, கொடுத்தா சரி, இல்லைனா நான் பொடு பொடுன்னு வந்துடுவேன். இங்கே வேறு கடைசியாக சொல்கிறேன், வாங்காமல் வந்த நடக்கிறது வேற பார்த்துக்கோ. வாங்கிக்கிட்டு தான் கையோட வர்ற, வாங்காமல் வந்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒழுங்காக வாங்கிக்கிட்டு வர்ற, என்ன புரிஞ்சுதா? போ. இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க நெசமாவே. குடிக்க காசு இல்லைன்னு. ஏங்க கை கால் நல்லா தானேங்க இருக்கு, வேலை வெட்டிக்கு போய் சம்பாரிச்சு குடிக்க வேண்டியதானேங்க. ஏங்க எங்கள் அம்மா வீட்டில் போய் அதை வாங்கிட்டு போய் இதை வாங்கி அடிச்சு துரத்துறியா? நான் இன்னைக்கு களை வெட்ட வாரேன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். வேற பக்கத்து வீட்டு கண்ணையா காட்ட இது மாதிரி இழுத்துட்டு வந்துட்டேன். நான் அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுவேன்? வேலைக்கு போயிருந்தா கூட 300 ரூபா சம்பாரிச்சிருப்பேன். ஏங்க இப்படி பண்ணுதியா? என்கிட்ட தான் ஒன்று பொட்டு பொடி ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டியா? ஒன்றுமே கிடையாது என்கிட்ட. இப்போ எங்கள் அம்மாட்ட இருக்கதையும் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னா அவங்க என்ன நினைப்பாக சொல்லுங்க? நான் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களால் நான் கேட்டு அவமானப்பட. ஆமாம், அவமானப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவமானப்படுறதுனால உனக்கு ஒன்றும் மான மரியாதை போகாது. போடி, இப்போதான் அவமானப்படுறாள். அவமானம். போ போ, சீக்கிரம் வெளில வெடுக்குன்னு வாங்கிக்கிட்டு வா. சே, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பார்ப்பேன், எங்கள் அண்ணங்கிட்ட கேட்பேன். கொடுத்தா போச்சு, இல்லைன்னா நான் வந்துடுவேன். இப்போவும் சொல்கிறேன், கொடுத்தா போச்சு, இல்லைன்னா நான் பாட்டுக்கு வந்துடுவேன்.
ஆ, வருவ அத்தோட இருந்துக்கோ. போயிட்டு வரசா வாடி. என்னம்மா நடிக்கிறான், என்னமோ பச்சை குழந்த மாதிரி. கையில விரல வச்சா கூட வாயில கடிக்க தெரியாது போல. அண்ணி நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கியா? அட இங்க வர்றா அஞ்சலா, எப்போல அந்த சொல்லவே இல்லை வாரம் போறோம்னு கூட. நான் மூட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிற. அன்னைக்கு அத்தை கிட்ட போன் பேச கூட சொன்னேன் நான், அஞ்சலியை வர சொன்னேன். என்ன அத்தை அவள் வரவே மாட்டேக்கான்னு. ஏண்டி எங்களை தான் பார்க்க வர மாட்டேங்கிற? உன் அண்ணன் பிள்ளைய கூடவா பார்க்க வர மாட்ட? இந்த பிள்ளைய கூட பார்க்க வர மாட்டேங்கிற? அங்கேயே தான் கிடக்கணுமா நீ? என்ன நீ பண்ணுறது? காலையில் வேலைக்கு போனால் சாயங்காலம் 6 மணிட்டு ஆகி போயிடுது. வந்து சோறாக்கி குழம்பு வச்சு சோறு தின்னு படுக்கத்தான் சரியாக இருக்குது நேரம். அப்புறம் வெள்ளனை காத்தால எழுந்து சோறாக்கி திருப்பி 6 மணிக்கு வேலைக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. நான் என்ன நீ பண்ணுறது? காட்டு வேலை அவ்வளவு. அதனால் இன்னைக்கு கூட வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். அண்ணன் எங்க? நீ அம்மா எங்க? உங்கள் அண்ணன் இந்த இப்போ வந்துடுவார் அஞ்சலை. உங்கள் அம்மா இந்த கொல்லை பக்கம்தான் இருந்தாவ. எத்தே அஞ்சலை வந்திருக்கா பாருங்க அத்தே. சொல்லவே இல்லை. இல்லை அம்மாக்கு உங்கள் அம்மா கிட்ட சொன்னியா வரேன்னு? இல்லை நீ அம்மாவுக்கு தெரியாது. பாப்பா இங்கே கொண்டு வாங்க. இங்கே பாரு, உன் அத்தைக்காரி வந்திருக்கா. இருக்கிறது ஒரு அத்தை, எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா. இந்த அந்த புடி தங்கம். அத்தையை தெரியுதா? என்ன அப்படி அத்தையை பார்த்துட்டு இருக்க செல்லக்குட்டி? அத்தை உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே பாரு, இங்கே பாரு, அத்தை பார்த்து அத்தையை பாரு. அத்தை உன்கிட்ட பேசுறது உனக்கு புரியுதா? அத்தை ஒன்று கூட உனக்கு வாங்கிட்டு வரலடா. என்ன பண்ண? வார வழியில் கடை ஒன்று பெட்டி கூட இருந்துச்சு. அத்தை வார போக்கில் மறந்துட்டேன் அத்தைக்கிட்ட. அதோட காசும் இல்லை, காலியாக போச்சு. அத்தை உனக்கு ஒன்றும் வாங்க முடியலடா. இப்போ என்ன உன் மருமக உன்கிட்ட தீனி வாங்கிட்டு வரலன்னு கேட்டாளா அஞ்சல? அதெல்லாம் உன் மருமக ஒரு மருமையை பார்த்துட்டு அதெல்லாம் கேட்க மாட்டா. நீ ஏன் கவலைப்படுற? இல்லை நீ இப்போ கேட்க மாட்டா. இன்னும் ஒரு 2 வயசு 1 வயசு ஆயிடுச்சுன்னா கையை பார்ப்பாள்ல. என்னமோ நம்ம அத்தை தீனி வாங்கிட்டு வந்திருக்கா, வாங்கிட்டு வரலையா அப்படின்னு. அதுக்குள்ளே என் கஷ்ட காலம் கவலை எல்லாம் மறந்துடாதா, எல்லாம் போயிடாதா? அதனால தான் நினச்சிட்டு இருக்கேன் நீ. இப்போ வர எதுவுமே வாங்காமல் கூட வரலாம். இன்னும் ஒரு 2 வயசு ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே வாங்காமலாம் வர முடியாது இல்லையா? பிள்ளை ஏமாந்து போயிடும் நீ. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்மா. சரி அஞ்சலா, புருஷன் நல்லா இருக்காப்லையா? அவரை கூட்டிகிட்டு வராமல் நீ மட்டும் வந்திருக்கிற. ஏன் அவர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா என்ன? என் பிள்ளையை பிறந்ததுக்கு பார்த்தது வருவேனாங்கிறாரு. அந்த ஆள் கிடக்குறாரு நீ. அந்த ஆளால் நான் பல இம்சை. ஏன் கேட்குறிய? பல இம்சைன்னா கொஞ்சம் நெஞ்ச இம்சை கிடையாது நீ. அந்த ஆளால் ஏன்டா வாழ்கிறோங்கிற அளவுக்கு இம்சை. ஏண்டி என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் காசு இல்லைன்னாலும் நெத்தியில் ஒரு பொட்டு வைக்கக்கூடாதா? கையில் ஒரு 10 ரூபா வளையல் வாங்கி போடக்கூடாதா? சொல்லுடி, அது கூடவா பண்ணக்கூடாது? இல்லை ஒரு பொட்டு பாக்கெட் எம்பிட்டு வரப்போகுது? டெய்லிக்கும் ஒரு பொட்டு வச்சுக்க கூடாதா? என்னமோ போல இருக்கிற ஆளு நீங்கள் வேற நீ. நான் இருக்க சந்தோஷத்தில் இப்போ அதுதான் எனக்கு பாடு. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? உன் புருஷனுக்கு உனக்கு எதுவும் சண்டையா? சண்டை போட்டதை நீ வந்திருக்கிறியாப்போ? இல்லை நீ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன சண்டை எங்களுக்குள்ள? தங்கப்பில்ல அஞ்சலா, என் தங்கமே, வாரம்னு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்னடி என்கிட்ட சொல்லாமல் நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வந்து நிற்கிற? ஏன்டி சொல்லலை? மா சொல்லலை, இப்படியே வந்தாச்சு. வேற ஒரு வேலையாக வந்தேன், இப்படியே வந்துட்டேன். மா நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன். மருமக என்ன சொல்கிறா? பிள்ளைக்கு தான் ஒன்று கூட வாங்காமல் கையை வீசிக்கிட்டு வாரேன். ஏண்டி ஒரு தான் யாரும் இல்லை பெரிய மனுஷவ, ஒன்று வாங்காமல் வருவ. இப்போ ஒரு குழந்தை ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு 50 பிஸ்கட்டையாவது கையில் பிடிச்சிட்டு வரதில்ல. ஒரு 10 ரூபாய்க்கு கூட உன்னால் வாங்க முடியாது? சொல்லுடி. 10 ரூபா கூட இல்லாத நிலமையில தாம்மா நான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது? என் சூழ்நிலை அப்படி இருக்குது. 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாத நிலமை தான் இப்போது. என்னைக்கு தான் உன் கஷ்டம்லாம் தீருமோ தெரியல. நான் கடவுள்கிட்ட வேண்டுறதெல்லாம் ஒன்றே தான், என் மாவ கஷ்டம் தீரணும், என் மாவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கணும். அதே தான். ஆஸ்பத்திரி எதுவும் போனியலா? அட நீ வேறம்மா, கஞ்சி குடிக்க கூட வழி இல்லாமல் இருக்கிற ஒரு அரிசி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நாங்கள் செலவு பண்ண. அங்கே போனால் 5000 6000 10,000 கேட்பாவ. எங்கே போகிறதான்? இப்படியே ஆஸ்பத்திரிக்கும் செக்கப் பண்ணாமல் இருக்கிறிய. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்களோ போங்க. நான் என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியலடி. சரி பார்த்துட்ருங்க அத்தே, நான் போய் எங்கிட்ட வேலையை பார்க்குறேன். பாத்திரம் அள்ளி ஓட்டாக்கில் கிடக்குத்தே. அஞ்சல இருப்பி இல்லை? ஆமாம் அண்ணி. சரிம்மா, நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. சரி அண்ணி, நீங்கள் போங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிம்மா. ஐயோ, அந்த மனுஷன் வேற 10 நிமிஷத்தில் பேசிட்டு வரணுன்னாரு. நம்ம வாட்டிக்கு நின்று கதை பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த மனுஷன் என்ன மாதிரி திட்டி தொலைவார். தேவையா? டபக்குன்னு அம்மாட்ட முடிவோன்னா கேட்டுட்டு போவோம், கிளம்புவோம். என்னடி அஞ்சலா, உன் புருஷன் திருப்பி இதான் அடிக்கிறானா? இல்லைம்மா, அடிக்கிறதுக்கு என்ன வேலை? ஏம்மா
அண்ணியும் போயிருச்சு. உங்ககிட்ட ஒரு செய்தி கேட்கணும். அதனால தான் இப்போ வந்திருக்கேன். என்னடி சொல்லு. அம்மாட்ட கேட்குறதுக்கு என்ன? என்னமும் பிரச்சனையா? என்னத்த சொல்ல மா, சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமையா இருக்கேம்மா நான் இப்போதைக்கு. அதை தான் உன்கிட்ட கேட்கணும். மா இங்கே பாரு, என்ன செய்கிற அப்படின்னா, உன்கிட்ட செயின் ஒன்று இருக்குல்ல, அண்ணே வாங்கி கொடுத்தது. ஆமாம், அந்த செயினை கொஞ்சம் தாரியா? ஏன்டி செயினை கேட்குற? ஏம்மா இன்னும் ஒரு 3-4 மாசத்துல எப்படியாவது செயினை திருப்பி தந்துடுவோம், கவலைப்படாத. அதுக்காண்டி இல்லை, இப்போ கொஞ்சம் அரிசி வாங்க கூட வழி இல்லைம்மா. கடை கொஞ்சம் வட்டி கடை வாங்கியிருந்தோம், அந்த வட்டி கட்ட முடியாமல் இப்போ வட்டி ஏறி போச்சு. அவங்க வந்து வேற வீட்டு முன்னாடி கத்திட்டு போகிறாங்கம்மா. சங்கடமாக இருக்குது. அந்த வட்டி வேற கட்டணும். அந்த செயினை கொடுத்தீங்கன்னா அடகு வச்சு அந்த வட்டியை கட்டிட்டு மற்ற செலவெல்லாம் பார்த்துக்கிருவேன். அதுக்கு தாம்மா கேட்கலான்னு வந்தேன். அஞ்சலா, என்னடி இப்படி கேட்குற? அந்த செயின் வந்து, ஏம்மா நான் யாரும்மா உன்கிட்ட கேட்குறேன்? எங்கள் அம்மன் தானே நான் கேட்குறேன், உன் பிள்ளை தானே நான் கேட்குறேன். இது கூட எனக்கு உதவி பண்ண மாட்டியா? சொல்லுமா, நான் தான் மீட்டு திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன்ல. ஓ, அப்படியெல்லாம் அஞ்சலை மேடம். அண்ணே வந்துட்டியா? நான் வாரதெல்லாம் இருக்கட்டும், என்ன அம்மா கிட்ட செயினை கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மா, செயினெல்லாம் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அஞ்சலா, என்ன இப்போ உனக்கு செயின் கேட்குது? நைஸா செயின் கேட்டுக்கிட்டு இருக்கா? அண்ணே அது வந்து என்னன்னா. வாயை மூடு. ஏனே? வாயை மூடுனா மூடுன்னு சொன்னேன். ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. நைஸா செயினா கேட்டுட்டு இருக்க. செயினு மா கொடுத்த நடக்கிறது வேற.